Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். வணக்கம் குமுதம் நேயர்களே, வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படம் வெளியாகி மிக வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு எல்லா தியேட்டர்ஸ்லையும். கிட்டத்தட்ட 1000 கோடி அந்த படம் கடந்து போயிட்டு இருக்கு, வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையான அல்லு அர்ஜுன் சார் திடீர்னு ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போனதுனால அங்கே ரொம்ப கூட்ட நெரிசல் உண்டாகி அங்கே ஒரு பெண்மணி இறந்து போனாங்க. இன்னைக்கு அந்த பெண்மணி இறந்ததுக்காக அந்த விசாரணைக்காக அல்லு அர்ஜுனை கைது செய்து இன்னைக்கு கூட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் இன்னைக்கு ஒரு மாதிரி தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா ஃபேன் போயிட்டு அங்கே இறந்ததுக்கு அல்லு அர்ஜுன் எப்படிப்பா காரணமாவார், அவரையே அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவர் எதுக்கு விசாரணை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம படம் பார்க்க போகிறோம், கூட்டமாக பார்க்க போது நம்ம தப்பு தான். ரசிகர்களுக்கு உள்ள கூட்டத்தில் நெரிசலில் ஹீரோ என்ன தப்பு பண்ணாருப்பா, அவரையே அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவரையே விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் ரிலீஸ் ஆகி, விஜய் சாரோட படம் 2024 ரிலீஸ் ஆகி தமிழ் இந்த வருஷத்தில் ஒரு அதிகபட்ச கலெக்ட் பண்ண படம்னா கோட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அஃபிஷியல் ஏஜிசி சொல்லியிருக்காங்க. அந்த ஹையஸ்ட் கிராசர் மூவி, தமிழ் மூவி ஆஃப் 2024 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கோட் 100 டேஸை கம்ப்ளீட் பண்ணுது. 2 தேட்டரில் ஓடிட்டு இருக்கு. ஏஜிஎஸ் வில்லிவாக்கம் அண்ட் ஏஜிஎஸ் மதுரவால் அவங்க தேட்டரில் தான் ஓடுது. மற்ற எந்த தேட்டர்லையும் பெருசாக கோட் ஓடல. நிறைய படங்கள் இப்போலாம் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு மேலே படங்கள் எடுக்கிற காலகட்டத்தில் 100 டேஸ் ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதை இன்னைக்கு கோட் பண்ணியிருக்கு. கோட் படத்துக்கு என்னதான் ஒரு நெகட்டிவ் விமர்சனம் அப்படி இப்படி எது வேணாலும் சொன்னாலும், பட் கிட்டத்தட்ட ஒரு 463 crores மேலே இந்த வாட்டி கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த வருஷத்துல ஹையஸ்டாக கலெக்ட் பண்ண தமிழ் படமும் அதுதான் இங்கே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதான் எல்லா ட்ராக்கர்ஸ், தேட்டர் ஓனர்ஸோட சொல்லும் போது என்னன்னா, எந்த படம் உங்களோட தேட்டரில் ஃபர்ஸ்ட் படம் கேட்டால் எல்லாருமே கண்ணை மூடிட்டு கோட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சக்ஸஸ் ரேஷியோ தளபதி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு படம் தான் இருக்குங்கும் போது அடுத்தடுத்து வர ஆக்டர்ஸ் அதை பிரேக் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சார் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டைலாமாவில் தான் இருக்காங்க. என்னடா ஒரு படம் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். தளபதி 69 படம் ஹெச் வினோத் சார், அந்த படத்தோட அந்த டைட்டில் கூட நியூ இயர்க்கு வரதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி 69 படத்தோட டைட்டில் என்னவா சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு செல்வராகவன் சார் திருப்பி டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. ஏன்னா நிறைய படங்களில் நடிச்சுட்டு எல்லா படத்துலையும் இப்போ ரீசெண்டாக சொர்க்கவாசல் படத்தில் நடிச்சிருந்தாரு. பட் திரும்பி அவர் டைரக்ஷனுக்கு திரும்பி இருக்காரு. இந்த வாட்டி ஜிவி பிரகாஷ் சார் கூட கொலாபரேட் பண்ண போறாரு. மியூசிக்காக மட்டும் இல்லை, அஸ் ஆக்டராக அவர் தான் அந்த படத்தோட லீடாக பண்ண போறாரு. அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு நம்ம தனுஷ் சார் வெளியிடுறதா அவரே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன படம், 7G ரெயின்போ காலனி 2 இருக்குமா அப்படி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காதல் கொண்டேன் மாதிரி படம் ஜென்சி கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா, செல்வராகவன் சார்னா யாரு, அவரோட பொட்டென்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செல்வா சார் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லவ் படம், மறக்க முடியாத காலத்தால் அழியாத ஒரு படம், இன்னொரு படம் கொடுத்து நல்லா இருக்கும் சார். ஃபேன்ஸ் அதுதான் வெயிட்டிங் சார். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் சார் ரொம்ப நாளாக எக்ஸ்பெரிமெண்டல் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணுறதவர் இப்போ திருப்பி அவரோட பிரைம் டைமான இந்த அருள், சாமி, தூளு, தில்லு அந்த மாதிரிலாம் படம் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த டைமுக்கு இப்போ திரும்பி இருக்காரு. இப்போ வீரதீர சூரன் படம் அந்த டீசர் ரிலீஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருமே சொல்றாங்க. எப்பா அந்த பழைய கமர்ஷியல் விக்ரம் சார் வந்துட்டாருப்பா, அப்படி எப்படி இருக்காருப்பா, அந்த வண்டியை விட்டு இறங்கி அந்த பாம்பு போடுற சீன் வரும் செமையா இருந்தார் மனுஷன். அதை அந்த ஸ்ட்ரீக் அப்படியே கண்டினியூ பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த படமாக மடோன் அஸ்வின் கூட அவர் கொலாபரேட் பண்ண போகிறாரு. மண்டேலா மாவீரன் டேரக்டர் தான், அவர் கூட தான் அவரோட 3வது படம் விக்ரம் சார் கூட பண்ண போகிறார். அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், மண்டேலா எப்படி அது ஒரு வேற ஜான ஒரு படம். மாவீரன் கமர்ஷியல்லே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் படங்கும் போது இந்த வாட்டி விக்ரம் சார் கூட இணையும் போது அந்த கதைக்களம் எப்படி இருக்கும்? ஏன்னா இவர் ஆல்ரெடி ஒரு மகா நடிகன் அப்படிங்கும் போது அது கூட அந்த கமர்ஷியல் எலமெண்ட் சேரும் போது பக்காவா இருக்கும். ஸோ அந்த படத்துக்கு இப்போயே எதிர்பார்ப்பு கிளம்பிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தோட மேக்கிங் மடோன் அஸ்வின் கரெக்டாக பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தனுஷ் நயன்தாரா மேமோட பிரச்சனை ரொம்ப கொஞ்ச நாளாக ரொம்ப தீயா போயிட்டு இருக்கு. ஸோ அது பற்றி இந்த நயன்தாரா மேம் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கேட்ட கேள்விக்கு எனக்கு தனுஷ் அவர்கள் மேலே எந்த கோபமும் இல்லை, அவர் இந்த கோர்ட்டு வழக்கு, அதாவது கோர்ட்டில் கேஸ் போட்டதெல்லாம் அவருக்கு ரைட் இருக்குது, அதை அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இன்டர்வியூ அவங்க 6th ஜென்ரேஷன் ஆக்டரோட ஏன்னா இப்போ ரீசெண்டாக கவின் அவரோட கூட நடிக்கிறத கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 6th ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரஜினி சார் இருந்து விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், விக்ரம் சார்னு சொல்லிட்டு அவங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசு. தனுஷ் அவங்களோட நடிச்சிருக்காங்க, சிம்பு சார் கூட நடிச்சிருக்காங்க. இப்போ கவின் வரைக்கும் வந்து அவங்க ஒரு ஹீரோயின் ப்ளே பண்ணும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா எல்லாருமே பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் வந்து மேரேஜ் நடந்துச்சு, நேற்று நடந்துச்சு, இப்போ சூப்பராக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் நினைக்கிறதுலாம் புரியுது. பட் நேற்று வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. என்ன ஃபோட்டோ அப்படின்னா விஜய் சார் வந்து பர்சனல் பாடி கார்ட்ஸோட கோவாவில் கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் அட்டன் பண்ணியிருந்தார். அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங்கில் வந்து த்ரிஷா மேமும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அவங்களும் ஸ்டோரி போட்டிருந்தாங்க, அங்கே என்ன சாப்பாடுலாம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. விஷயம்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில். அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்டர்ஸோட கல்யாணங்கும் போது சினிமா இண்டஸ்ட்ரி தான் எல்லாருமே தான் போவாங்க. அதில் வந்து விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேன்ஸ்லாம் வந்து அதை பார்த்துருந்தாங்க. அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னியோட சினிமா அப்டேட்ஸ் இதுதான் சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த நியூஸ் வந்து ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தஸ் பை ஃப்ரம் உங்கள் கௌதம். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. Pushpa na national lunch, yeah. International.